ஹாய் எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போறது ராமன் தேடி சீதை. இந்த படம் தமிழ் சினிமால ஒரு பெஸ்ட் ஆஃப் மூவி. அதுவும் இதுல 2000ல வந்த படம். 2008ல தான் இந்த படம் வந்தது. இது சேரன் தான் ஹீரோ இந்த படத்துல. சேரன சுத்தி 2 கதை நடக்கும். அதுல 2 ஹீரோ வருவாங்க. பசுபதி, நிதின்னு. அவங்களுக்குள்ள ஒரு 2 கதையும், அதுக்கப்புறம் ஹீரோயினிஸ்குள்ள 2 கதையும், ஹீரோயினில இதுல 5 ஹீரோயினி மொத்தம். அவங்களுக்குள்ள இருக்கிற கதையும் அதுதான் இந்த மொத்த படமே. அவரு எப்படின்னா பொண்ணு பார்க்க போவாரு. அது நடுவுல நடக்கிற கதைகள்லாம் காட்டுவாங்க. சூப்பரா இருக்கும். அதுவும் சேரனோட கேரக்டரைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருமையா இருக்கும். அவ்ளோ அப்பாவியா இருப்பாரு. அவருக்கு ஒரு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அதனாலேயே பொண்ணெல்லாம் தட்டி தட்டி போகும். இங்க மனுஷன மனுஷனா பார்த்தா பிரச்சனை இல்ல. எதனா குறை வச்சு பார்க்கறனால ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட பிரச்சனையா தான் போகுது. அதுதான் இந்த படமே. நெறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு ஒரு பிரச்சனையில இருக்கும்போது ஒரு ஒரு ஆட்கள் அவர கொஞ்சம் பாசிட்டிவா மாத்துவாங்க. நம்ம பசுபதி கேரக்டரைசேஷன்லாம் வேற மாரி இருக்கும். அவரு கண்ணு தெரியாம இருக்கும். ஆனா அவ்ளோ பாசிட்டிவா இருப்பாரு. நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ற மாரி அவ்ளோ சூப்பரா காட்டியிருப்பாங்க. அவரு கேரக்டருமே சரி, நிதின் கேரக்டருமே சரி, எல்லா கேரக்டருமே பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். அதுவும் இதுல பாட்டெல்லாம் சொல்லுங்க, சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த படம் பாருங்க. YouTubeலயே இருக்கு. தரமா இருக்கும்.